பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். உண்மையைத்தான் சொன்னீர்கள். பாவம் அந்த பெண்களுக்கெல்லாம் ஞானத்தை தருவதற்குத்தான் முயற்சிக்கிறேன். அவர்கள் கண்ணை மூடிக்கொள்கிறார்கள். பிரேமை என்ற இருட்டிலே கிடந்து ஏமாற்றத்தில் இன்புற நினைத்தால் எப்படி தடுப்பது? இதெல்லாம் பொய்தான். தாம் விரும்பி இருந்தால் அவர்களுக்கு பிரம்ம ஞானம் தந்திருக்கலாம். பரம்பொருளே நினைத்திருந்தால் அவர்கள் முக்தி அடைந்து சந்தோஷிக்கலாம். முக்தி தரக்கூடாது என்ற எண்ணம் அல்ல, முக்தி அளிப்பதுதான் என் ஆசையும். மாசற்றவர்களுக்கு முக்தி தருவதுதான் என் குணம். பாவம், அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு என்ன செய்வது? தாம் உண்மையாக முக்தி தர நினைக்கிறீர்களா? இல்லை இது பொய்மொழிகளா? பொய் பேசும் நேரம் அல்ல. முக்தி இதே கணத்தில் அவர்களுக்கு தர முடியும். முக்தியை விரும்பினால் தானே. இது நடக்கக்கூடியதா, நம்பக்கூடியதா? நீங்களே மானிடர்க்கு முக்தி தருவேன் என்பது. முக்தி என்றால் எளிதாக எந்த மனிதருக்கும் பைத்தியம் பிடிக்குமே. பைத்தியம் எனக்கும் தான் உத்தவ அண்ணா. இந்த பிரேமை கனிந்தால் பைத்தியமாக்கி விடுமே. வெளிப்படையாக பார்க்கும்போது இது பைத்தியம்தான். தாம் விமர்சித்தது சரிதான் உத்தவ அண்ணா. இந்த பித்தர்களை யார் மதிப்பார்கள், எவ்வாறு மதிப்பார்கள்? எதை சொல்ல? மானிடன் பைத்தியமாவான் சரி, ஆனால் ஆத்மா பைத்தியமாவதில்லையே. மனிதன் ஆத்மாவின் பிரதிபலிப்பு. ஆத்மா பைத்தியம் இல்லாத போது மனிதன் எப்படி பைத்தியமாவான்? ஏற்க முடியாத பேச்சு. யோசித்து பார்த்தால் ஏற்க முடியாததையும் ஏற்க முடியும். நான் படும் பாடு ஒரு மத்தளமும் படாது அண்ணா. மனிதன் ஏன் பைத்தியமாகிறான்? ஆத்மாவே பைத்தியமானால் அதன் பாதிப்பு மனிதனையும் பற்றுகிறது. எப்படி உண்மையை தெளிய வைப்பது? இந்த பகவானா, பக்தனா? இருவரிலே பெரிய பைத்தியம் யார் அண்ணா? இந்த பைத்தியமும் நிலை கலங்கி நடக்கிறேன். அங்கொருவன் துயரத்தால் என் மனதிற்கும் துயரம். கண் கலங்கி அவன் அழுதால் கண்ணன் என்பவனும் அழுகிறேன் அண்ணா. ஏனோ நான் அறியேன். புறப்படும் முன் ராதையிடம் வாக்குறுதி கேட்டேன். பேதையவள் விழிநீர் சிந்தவிட மாட்டேன் என்றாள். ராதை எழுத கண்ணீர் தரையில் விழுமானால் அதனால் 3 உலகங்களும் வெட்ட வெளியாகி ஏதுமற்று போய்விடுமே. அப்படியொரு நிலைமை நேராதிருக்க முடியுமா அண்ணா? முயன்றால்? அப்படி முயன்றால் முடியாதா கண்ணா? நான் அறிந்த உபாயங்கள் எல்லாம் உதவவில்லையே. முயன்றும் பயனேதும் இல்லையே. எப்படி இந்த சிக்கலை தீர்க்க? இந்த பிரேமை பக்தியானது பகவானை தோற்கடிக்க எண்ணி இருக்கிறதோ? அதனால் தான் தாம் உபாயம் கூறுங்கள் என்றேன். உபாயம் ஒன்று இருக்கிறது, சொல்கிறேன். அறியாமையில் உழலும் அவர்களை கரை சேர்க்க பக்தருக்கு பிரம்ம ஞானத்தை புகட்டி விடுங்கள். அவர்கள் முக்தி அடைவார்கள். அப்படி செய்வது சுலபம்தான். முக்தி தருவதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. அன்புள்ள கோபியர் இந்த ஏற்பாட்டை பொய்மை என்று நினைத்தால்? உத்தவ அண்ணா, அவர்கள் என்னை பக்தருக்கு முக்தி அவசியமா என்று கேட்டால்? பக்தருக்கு இப்படி ஒரு கேள்வியா? கேள்வியே மூடத்தனமானது. ஆம், அவர்கள் நம்பிக்கை பக்தியில் பக்குவம்தான் பிரேமை. பிரேமைக்கு ஏது ஈடு? பிரேமைதான் ஈடு. பிரேமையிலிருந்து முக்தி அல்ல. அந்த பிரேமை அவர்களை அழ வைக்கிறது, அவர்களை பைத்தியமாக்கி. ஆம், அந்த வேட்கையின் துயரங்கள்
வேட்கையால் ஏற்பட்ட மனக்காயங்கள், பிரேமையின் துடிப்புகள் இன்பமானது, இனிமையானது, விருப்பமானது. இருங்கள் கிருஷ்ணா. கோபியருக்கு நல்லது செய்ய விருப்பமா இல்லையா? செய்வேன். அவர்களுக்கு அது செய்துவிட்டால் எனக்கும் அது நல்லதுதானே. பிறகு இதிலே தயக்கம் ஏனோ? இந்த அற்புத வடிவின் மீது ஆசை கொள்கிற காதல் மோகத்தை விட்டு தங்கள் வடிவற்ற நிறங்கள், குணங்களற்ற வடிவத்தை தியானிக்கச் செய்யுங்கள். தாமே யோகீஸ்வரன் என்றோ பரம யோகி என்றோ அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். செய்தால் தமக்கு வேதனையோ துயரமோ இருக்காது, தேவையற்ற ஆசைகளும் பிறக்காது. தாம் உண்மையிலேயே அவர்களை கரை சேர்க்க நினைத்தால் ஆசை எண்ணங்களை மாற்றுங்கள். தாம் சொல்வதும் நியாயம்தானே. அவர்களின் எண்ணங்களை நான் மாற்றுகிறேன் அண்ணா. மாற்றவும் மனது அஞ்சுகின்றது. அவர்களின் பிரேமை என்பது ஆற்றல் மிக்கது. அது ஞானக்கடலையே குடிக்குமே அண்ணா. ஆகையால் பித்தர்களை முக்தர்களாக்க முடியாது. பாவம், இறைவனே பசுங்குழந்தையை போல் பேசுவதோ? ஞானம் இமயமலையைப் போல் மிக்க உறுதி உள்ளது கண்ணா. மலை மீது எதுவும் மோதினால் உடையாது. மலைபலமிக்க ஞானம் எதனாலும் கலையாது. இதிலே நம்பிக்கையா தமக்கு? எனக்கு உறுதியான நம்பிக்கை. தம்மை சந்தேகத் திரை வந்து மூடுகிறது. மூடாது சத்தியத்தை. உண்மை என்ற அக்கினிக்கு சந்தேகங்களே தீனி, சத்தியந்தான் அக்கினி. மிகவும் பணிவாக வேண்டுகிறேன் உத்தவ அண்ணா. என்னை தூய்மையாக்குவது தம் கையில். மெய்யாகவா? தம்மால் ஆகாதா? ஆகாது. இந்த பிரேமை என்னும் பெரும் வெள்ளத்தின் காரணங்களே நான். எத்தனை எதிர்ப்புகள், இழப்புகள் ஏற்பட்டது. இப்போது நானே போய் கரையற்ற கடவுளின் ரூபத்தை தியானியுங்கள் என்று கூறப்போனால் தப்பாக நினைப்பார்கள். தாம் ஒருவரே இந்த பணியை ஏற்கத்தக்க ஞானி அண்ணா. நானா? நீங்கள்தான். அங்கே ஞானப்பழமாக பக்குவப்பட்ட நீங்கள் சென்று உண்மை என்பது பிரேமை அல்ல, இறைவன் என்று சொல்லி அவர்கள் ஞானத்திலே தெளிய குருமந்திர சிக்ஷை அளித்தால் அந்த பைத்தியக்கார ஆத்மாக்களுக்கு நலமன்றோ? இது புண்ணியமான செயலாகும் உத்தவ அண்ணா. இந்த சேவைக்கு தாமே ஏற்றவர். இந்த பணியை தம்பிக்காக செய்யுங்கள். தாம் அவர்களை கண்டு உண்மையான எனது அகண்ட ரூபத்தை நினைவுபடுத்துங்கள். அவர்கள் பிரேமையை, மோக மாயைகளை எல்லாம் மறந்து அந்த பித்தம் பிடித்தவர்கள் சித்தம் தெளிவார்கள். நான் அறிந்த திறமைசாலி, ஞானத்தால் பண்பட்டவர் யாருமில்லை தங்களைப் போல. உண்மை இது உத்தமரே. ஆகையால் இந்த பணியை தாமே செய்து முடியுங்கள். புரிகிறது எனக்கு. பொறுப்புகள் தெரிகிறது. எதுவும் தான் நினைத்தால் அதுபோல் நடக்கும். இங்கே மஞ்சத்தில் அமர்ந்து அந்த கோபியர் மனதிலே ஞான பிரகாசத்தை ஏற்றி விடுங்கள். மேலும் இதில் தாம் அஞ்ஞானிகளுக்கு பிரம்ம ஞானத்தின் சக்தியை காட்ட நினைத்தீர்களானால் உங்கள் கருத்தை ஏற்கிறேன். மகத்தான இந்த பணியில் உங்களுக்கு துணை நிற்பேன். மறுமொழி கூறாமல் கோகுலம் பிருந்தாவனம் செல்வேன். அங்கு நான் தங்கள் பிரேமையையும் மோகத்தையும் மாயை என்று காட்டி இருட்டிலிருந்து நீக்கி அறியாமையையும் போக்கி இதயத்தில் ஞான தீபத்தை ஏற்றுவேன். நான்கு புறமும் பிரம்ம ஞானத்தின் ஞான பிரகாசம்தான். அந்த பெண்களுக்கு சுக துக்கம் எனும் மாயப் பார்வைகளை நிலையில்லாத உலகத்திலிருந்து நீக்கி தமது சச்சிதானந்த ரூபத்தில் சாரம் இருக்கிறது என்று காட்டுவேன். அவர்கள் தமது விரிந்த நிலையை
நிகரற்ற ரூபத்தில் ஞானத்தை அடைய